யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீரா வர்த்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரைர்மணிகனகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பைः நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ च வித்மஹே விஷ்ணுபத்னி च धीमहि தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றதுமே நமது சைவ தமிழ் மக்களுடைய வாழ்விலே ஒரு புனிதமான நாள். அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுவது, அவ்வாறு அருகிலே ஆலயம் இல்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனை செய்வது, இறை நாமாக்களை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடியது. ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளும் கலந்து கொள்வதோடு மாலை வேளையிலே கூட்டு பஜனைகள் கூட்டு பிரார்த்தனைகள் இந்த பாடசாலை மாணவ செல்வங்கள் அடியவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. மணிவாசக பெருமான் அழகாக சொன்னார், சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். இந்த சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் தினந்தோறும் பாராயணம் செய்கிறார்களோ, எந்த வீட்டிலே சிவபுராணம் ஒலிக்கின்றதோ அந்த வீட்டிலே எந்த விதமான கஷ்டங்களும் வராமல் இருக்குமாம். அவ்வளவு மகிமை அந்த சிவபுராணத்துக்கு உண்டு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்று மணிவா சொல்லுவார். இந்த சிவபுராணத்தை ஓதுவதனாலே போன ஜென்மத்திலே செய்த பாவங்கள் கூட விலகக்கூடிய சக்தி இந்த சிவபுராணத்துக்கு இருக்கிறதாம். அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே சிவபுராணத்தை நாம் பாராயணம் செய்யலாம். தேவார திருமுறைகளை பாராயணம் செய்யலாம். லக்ஷ்மி ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டகம், லிங்க அஷ்டகம் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்து கொள்ளலாம். லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கின்றவர்கள் பாராயணம் செய்யலாம். நமக்கு எவையெல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் சில நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையிலே இருந்து நாம் இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அந்த தெய்வீக அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கக்கூடியது. அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே வீட்டிலே வளவிலே துளசி மாடம் இருந்தால் அந்த துளசிக்கு மஞ்சள் தண்ணியிலே தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு அந்த துளசிக்கு தீபங்கள் ஏற்றி ஆராதனை செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்குமா. எந்த வீட்டிலே காலையிலே துப்புரவாக வீடுவாசலெல்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி போடுகிறார்களோ அந்த வீட்டிலே மகாலட்சுமியானவள் வருவாளாம். அவ்வாறு இல்லாத வீடுகளிலே லட்சுமியுடைய அக்கா மூத்த தேவி மூதேவி வந்து விடுவாள் வீட்டுக்குள்ளே. அதனால் நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையிலே வீடு வாசலெல்லாம் சாம்பிராணி தூபமிட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து பிரார்த்தனை செய்து
இறை வழிபாடு செய்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் 31ஆம் நாள். நாம் அடிக்கடி குறை கூறலாம், எங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இல்லை, என்னுடைய பெறுமதியை, என்னுடைய முக்கியத்துவத்தை, நான் ஆற்றக்கூடிய என்னுடைய பங்களிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. பல்வேறு காரணங்களின் அடிப்படையிலே நாம் புறக்கணிக்கப்படலாம். எம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எம்மோடு எப்பொழுதுமே இருப்பார்கள். ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் ஒரு புறம், ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்களுடைய மனதை புண்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதனால் நாங்கள் தனிமையை உணர்வோம், வெறுமையை உணர்வோம், கோப பகையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ளலாம். இயேசுவினுடைய வாழ்வை நாங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவினுடைய பணி வாழ்வின் இறுதி கட்டத்திலே அவரை கொலை செய்வதற்காக சிலர் திட்டம் தீட்டி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று அவர் எங்கெங்கு செல்லுகின்றாரோ அங்கெல்லாம் அவரோடு பின்னாலே அவர்கள் அவரை பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அதனால இயேசுவை கொல்ல வேண்டும் என்று மக்கள் தேடுகின்றார்கள், இந்த சமூகத்திலே சில அதிகாரிகள் தேடுகின்றார்கள் என்று பரவலாக பேசப்பட்டது. அதனாலே அவரிலே அன்பு கொண்டு அவரை நம்பியவர்கள் அவர்கள் அங்கலாய்த்தார்கள், பயந்தார்கள், வியந்து கொண்டார்கள். இவரை பிடிக்கப் போகின்றார்களோ, எப்படி இவரை கொலை செய்ய போகின்றார்களோ என்றெல்லாம் அவர்கள் ஐயப்பாடு கொண்டிருந்தார்கள். அதனால எங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கொலை செய்ய தேடுவது போல எங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக, எங்களிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, எங்களுடைய வாழ்வை குட்டிச்சுவராக்குவதற்காக, எங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதற்காக சிலர் திட்டம் போட்டு செயலாற்றி கொண்டிருக்கலாம். அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாது. இயேசு இந்த தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று தேடி திரிந்தவர்கள், அவர்களுக்காக அவர் செய்கின்ற நன்மைகளை அவர் செய்யாமல் விடவில்லை. தொடர்ந்தும் நன்மையை செய்து கொண்டிருந்தார். அவருடைய இறை இயல்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். கடவுளுடைய அழைப்பை அவர் எப்பொழுதுமே நிறைவேற்றி கொண்டிருந்தார். தான் கொண்ட அந்த இலட்சிய பாதையிலே அவர் தொடர்ந்தும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதனால் மற்றவர்கள் எங்களிலே குறை கூறுகின்றார்கள் என்பதனாலே அதிலே ஏதாவது பொருள் இருக்கின்றதா, அர்த்தம் இருக்கின்றதா என்று நாங்கள் எங்களை ஆய்ந்து பார்ப்பது நல்லது. ஆனால் அவர்கள் எங்களை வேண்டும் என்று, எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. காரணம், நாங்கள் நன்மையை செய்து கொண்டிருக்கின்றோம், நல்லெண்ணம் படைத்தவர்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய நன்மைத்தனத்தை மேலும் மேலும் நான் பிரகாசம் ஆக என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவதற்கு இவர்கள் என்னை தேடுகின்றார்கள் என்பது எனக்கு இன்னும் ஊக்கமும் ஆக்கமும் தர வேண்டும். என்னை இவர்களுடைய இந்த குறை கூறுகின்ற, என்னை கொலை செய்ய விரும்புகின்றவர்கள், என்னுடைய வாழ்க்கையை அழிக்க விரும்புகின்றவர்களுடைய அந்த செயல்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய தேடல்கள் எங்களுக்கு என்னும் உற்சாகம் தருகின்றதாக,
அதை ஒரு சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து தன்னை தேடுகின்றார்கள், கொலை செய்ய வேண்டும் என்று தேடுகின்றார்கள் என்பவருக்கு அவர் அதை சவாலாக எடுத்து தொடர்ந்தும் அவருடைய அந்த நன்மைத்தனத்திலே மிளிர்ந்து கொண்டிருந்தார். எனவே இந்த தவ காலத்திலே எங்களிடம் இருக்கின்ற இந்த நல்லெண்ணம், நன்மைத்தனங்களை நாங்கள் மென்மேலும் வளர்த்து கொள்ளுவோம். சவால்கள், முட்டுக்கட்டைகள் என்று பல தடவைகளிலே எங்களுடைய இந்த உற்சாகத்தை குறைக்கலாம். இருப்பினும் நாங்கள் மேலும் உற்சாகம் பெற்றவர்களாக இந்த கிறிஸ்துவினுடைய சிலுவை பாதையை நாங்கள் அனுதினம் பின்பற்றுகின்ற சீடர்களாக, பிரமாணிக்கம் உள்ள சீடர்களாக, எப்பொழுதுமே விடாமுயற்சியோடு தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நன்மை செய்கின்ற நல்ல மனிதர்களாக நாங்கள் திகழ்வதற்கு இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார்.
அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.